ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ரூபா பெட்டி கடை பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியான இன்க்ரீடியன்ஸில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் வந்து அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் சர்க்கரை, அப்புறம் ஒரு ஏலக்காய். பொட்டுக்கடலை 1 கப்னா அரை கப் சர்க்கரை, அதுதான் ரேஷியோ. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இது இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாகணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதை ஸ்டவ்லேருந்து இறக்குனோடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலையும் பவுடர் சுகரையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு கிண்டலாம் தேவையில்லை. எண்ணெய் சூடாகணுன்னே இப்படி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தொலைன்னு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து ஷேப் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணதை வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து ஆயில் கூட ப்ரஷ் பண்ணல, அப்படியே சேர்த்துக்கிட்டாலே போதும். இதை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி இதை வந்து நல்லா லெவல் படுத்தி விட்டுக்கணும். இப்போ இதை வந்து நல்லா லெவல் படுத்தியாச்சு. இப்போ இது சூடாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. நம்மளோட 1 ரூபா பெட்டி கடை பால்கோவா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.